ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டிலையே ரெடி பண்ண மசாலாவை வச்சு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். கடை மசாலா எதுவுமே சேர்க்காம. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கட்டும். அடுத்து வரமிளகாய் 7 to 8 அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக வறுத்துக்கங்க லோ ஹீட்டில் வச்சு. வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற விட்டுருங்க. மறுபடியும் அதை நம்ம பவுடர் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெயை 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. பொடுசாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அதையும் சேர்த்துக்கோங்க. இது சைஸில் மீடியம் 2 பீஸ் வரும், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். பத்தலைன்னா கடைசியில் போட்டுக்கரலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்து அப்படியே வதக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், அந்த பச்சை வாடை போயிடும். 1 நிமிஷம். இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதை சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலையை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மசாலையை பாருங்கள், ஏற்கனவே நம்ம வறுத்தோம்ல அந்த மசாலா தான் இது. ரொம்ப பொடி பண்ணாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். என்ன அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கடை மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை, மஞ்சள் பொடியை தவிர. நல்லா கிண்டியாச்சு. அடுத்து சிக்கன் சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி எலும்போட சேர்த்து நான் வாங்கியிருக்கேன். 2ஐயும் சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. நல்லா கிண்டிக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அடுப்பை லோ ஹீட்டில் இருக்கட்டும். 10 நிமிஷம் தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ பார்த்தீங்களா, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி, நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி பெரிய சைஸு 1 தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை 2 கொத்து அதையும் மேலே தூவி, கொஞ்சம் மல்லி இலை அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம இதை வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்கணும். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது 20 நிமிஷம் வெந்தால் தான் சிக்கன் நல்லா வேகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதை சப்பாத்தி பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை பாருங்கள், பீஸ் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் கடை மசாலா நம்ம எதுவுமே சேர்க்கலை, மஞ்சள் பொடியை தவிர.
ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். நன்றி.